இனிமேல் நம்ம ஹோட்டலுக்கு போய் நமக்கு பிடிச்ச சாப்பாடை ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது மிகவும் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது வரப்போகுது அப்படின்னு. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஹோட்டலுக்கு வந்துட்டு இப்போ நிறைய ஹோட்டல்லாம் சாத்தி கடையை க்ளோஸ் பண்ணிட்டே போயிட்டாங்க. ஒரு சில ஹோட்டல்ல சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு கடை ஓனர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய சிலிண்டர் எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப டைம் டிலே பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது 25 நாள் 30 நாள் ஆயிரத்தி முந்தியெல்லாம் 2 நாள் 3 நாள்லேயே கேஸ் வந்து புக் பண்ண வீட்டுக்கு வந்துடும். இப்போ வந்து 25 நாள் கிட்ட ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொதுவாக ஹோட்டலில் வந்து 19 கேஜி சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக எண்ணி 1 வீக் முன்னக்கூட்டி அந்த 19 கேஜி சிலிண்டரோட விலை பார்த்தீங்கன்னா 1800 அந்த சம்திங்கில் இருந்துச்சு. இன்னைக்கு அதே சிலிண்டர் 3500 விற்குது. கிட்டத்தட்ட ஒரு மடங்கு வந்து அதோட ரேட் வந்து ஏறிட்டு. இப்படி 3500 சிலிண்டரை வாங்கி கடை ஓனர் சமைச்சு கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு லாஸில் தான் போய் முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நிறைய பேர் வந்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போர் முடியட்டும், எப்போ சிலிண்டரோட ரேட் நார்மலுக்கு வருதோ அதுக்கப்புறம் நம்ம கடையை ஸ்டார்ட் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் சரி அந்த கேஸ் ஐட்டத்தை விட்டுருங்க, மற்ற நார்மல் இந்த பல்க் குவான்டிட்டியாக இருக்கும்ல, அந்த இட்லி ஒரு இட்லிலாம் ஒரு சட்டியில் வைக்கிறாங்க அப்படின்னா 50-60 இட்லி அவிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபுட்டு போடுவோம். விறகு அடுப்பில் சமைப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் நம்ம போடுவோம் அப்படின்னு ஒரு சில ஹோட்டல் வந்து இப்போ கன்வெர்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கேஸ் பற்றின முழு விவரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கேஸோட நிலவரம் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத பேச போறோம். ஓகேங்களா? ஸோ பொதுவாக ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும், நேற்றே சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். கேஸோட சிலிண்டர் வந்து எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில இருந்து தான் வருது. எந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், இந்த மாதிரி 3 கண்ட்ரிலேருந்து தான் நமக்கு அதிகமாக கேஸ் சிலிண்டர் வந்து நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். அது வந்து வெளிநாட்டில இருந்து நம்ம நாட்டுக்கு வரணும்னா ஹார்மஸ் அப்படிங்கிற ஒரு கடல் வழியா தான் வரணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஹார்மஸ் அப்படிங்கிற கடல் வழி பக்கத்துல தான் ஈரானும் அமெரிக்காவும் இருக்கு. ஸோ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஹார்மஸ் அப்படிங்கிற கடல் வழியா எந்த கப்பல் போனாலுமே நாங்க அந்த கப்பலை அடிச்சு தரமட்டமா ஆக்கிடுவோம் அப்படின்னு ஈரான்காரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த கப்பல் அந்த ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த கடல் பகுதியா வந்துச்சுன்னா ஒன்னே இந்த ஈரான்காரன் போட்டு தரமட்டமா ஆக்கிடுறான். ஏன்னா என் நாட்டை வந்து அமெரிக்காக்காரன் அழிக்க பார்க்கறான்ல, நான் என்னோட நாட்டு பிரச்சனைய உலக நாடு பிரச்சனையா மாத்துவேன் அப்படின்னு அவன் ஒரு கண் கட்டிட்டு இந்த மாதிரி அந்த ஹார்மஸ் அப்படிங்கிற பகுதியில் எந்த கப்பல் போனாலுமே அடிச்சு கொள்றான். பட் இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷன்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இந்தியாவுக்கு போகக்கூடிய கப்பலை நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியாவுக்கும் ஒரு கப்பல் இப்போ சமீபத்தில் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பலை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம்னு இப்போதைக்கு சொல்லியிருக்கான். எப்போ அவனோட மைண்ட் செட் மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு அது வர்றதுனால, அவன் அலோவ் பண்றதுனால மறுபடியும் கேஸ் சிலிண்டரோட விலை குறையும் அப்படின்னு ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ தெரிஞ்சு போச்சு, நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் அதிகமாக வந்து கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கோம். அந்த ஹார்மஸ் அப்படிங்கிற பகுதி வழியாக தான் வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஹோட்டல்ஸ் எல்லாமே அதிகமாக தடைப்பட்டு போயிடுச்சு. அதாவது வெளிநாட்டில இருந்து சிலிண்டர் நம்ம நாட்டுக்கு வருது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வெளிநாட்டில் உள்ளவங்க இந்தியாவுக்கு சிலிண்டர் அனுப்புனா, அந்த ஹார்மஸ் அப்படிங்கிற கடல் வழியா அனுப்புனா திடீர்னு ஈரான் இப்போ வந்து அனுமதி கொடுக்குறோம் அப்படி சொல்றாங்க. நடுக்கடல்ல வச்சு அனுமதி கிடையாது அப்படி இப்படின்னு ஏதாவது மாத்தி பேசிட்டேன்னா நமக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு வெளிநாட்டில் உள்ளவங்க இந்த மாதிரி கேஸ் சிலிண்டரை இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு யோசிக்காங்க, டைம் டிலே பண்றாங்க. அதன் விளைவாக தான் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டிலே ஆகட்டும் இல்லை நம்ம இந்தியாவில் ஆகட்டும் நிறைய சிலிண்டர் பற்றாக்குறை என்பது வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மைதான். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இனிமேல் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸை பொறுத்த மட்டும் வரைக்கும் கேஸ் தட்டுப்பாடு ரொம்பவே சிவியரா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச அளவு ஹோட்டலை மூடிடுவாங்க, இல்லை அப்படின்னா எல்லாருமே விறகடுப்புக்கு சமைக்க போயிடுவாங்க. இது ஒரு சுச்சுவேஷனா இருக்கும். ரெண்டாவது, டொமஸ்டிக்கை பொறுத்த மட்டும் வரைக்கும், அதாவது நம்ம வீட்டுக்கு வருது இல்லை கேஸ், அதை பொறுத்த மட்டும் வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 நாள். இப்போ நீங்க கேஸ் புக் பண்றீங்க, ரீஃபில் பண்றீங்க அப்படின்னா 25 நாள் நீங்க டைம் வெயிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 25 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு கேஸே வரும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெயினா உங்களுக்கு பிரைசிங், அதாவது வீட்டு சிலிண்டரோட பிரைஸ் வந்து ஏறுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கடையில் யூஸ் பண்ற சிலிண்டரோட விலை ஏறிட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ற சிலிண்டரோட விலை வந்து ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேபி ஏறலாம். ஏன்னா கடைக்கே தட்டுப்பாடு வந்துட்டு வீட்டுக்கு தட்டுப்பாடு வந்துச்சுன்னா கண்டிப்பா அதோட ரேட் வந்து ஏறிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த அமெரிக்கா ஈரானோட போர் வந்து எப்போதான் முடிவுக்கு வரும், எப்போதான் நார்மலா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போதைக்கு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வருது. மேபி இன் ஃபியூச்சர்ல
பெட்ரோல் டீசல் இதுக்கும் தட்டுப்பாடு வரலாம் அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா நிறைய நியூஸ் மீடியாவில் பார்க்குறோம், ஒவ்வொருத்தரும் கேனை தூக்கிட்டு போகிறான், பெட்ரோல் வாங்க 10 லிட்டரு 20 லிட்டரு 1,00,000 ரூபாய்க்கு போடுங்க, சிண்டெக்ஸ் டேங்கை தூக்கிட்டு போயிடுறான். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வருது இல்லை. ஸோ கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மையும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் மேக்ஸிமம் இன்னைக்கு சிலிண்டரோட நிலவரத்தை பற்றி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய சிலிண்டர்லேயும் பாதிப்பு வரலாம், கடைகளுக்கு பாதிப்பு வந்துவிட்டு ஸோ அடுத்தது வீட்டுக்கு தான் வரும். ஸோ கேஸ் சிலிண்டருக்கு அப்புறம் பெட்ரோல் டீசலோட விலை மேபி உயரலாம். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யூஸ் பண்ணுற நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சிக்கனமாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ.